காமராஜர் விருதுநகர் பள்ளி ஒன்றில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தபோது நடந்த சம்பவம் இது. அந்த பள்ளி அவருடைய வீட்டுக்கு அருகிலேயே இருந்தது. அதனால் மதிய உணவுக்கு சிறுவன் காமராஜர் வீட்டுக்கு வந்து விடுவார். வீட்டில் அம்மா அவருக்கு உணவு அளிப்பார். அந்த சமயத்தில் அவரது பாட்டியும் அவர்களோடு வசித்து வந்தார். பாட்டிக்கு காமராஜர் மீது கொள்ளை பிரியம். ஒரு நாள் பாட்டியிடம் காமராஜர், இனிமேல் மதிய உணவை கட்டி கொடுத்து விடுங்கள், பள்ளியில் வைத்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கேட்டார். பாட்டியோ, வீட்டு அருகில் இருப்பதால் அப்படி தர முடியாது, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டு செல்ல வேண்டும் என கண்டிப்புடன் கூறினார். ஆனாலும் காமராஜர் அழுது அடம் பிடிக்கவே கோபமுற்ற பாட்டி அவரை அடித்து விட்டார். அடி வாங்கினாலும் காமராஜர் சாப்பாடு கட்டியே தீர வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தார். செல்ல பேரனின் பிடிவாதத்தை கண்டு மனம் இறங்கிய பாட்டி தினமும் மதிய உணவை கட்டி கொடுக்க ஆரம்பித்தார். நாட்கள் சென்றன. பாட்டி ஒரு நாள் பள்ளிக்கு சென்று மதிய வேளையில் பேரன் எப்படி சாப்பிடுகிறான் என்பதை